Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 418 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த பார்த்தலோமியோ குமாவை காட்டுறாங்க. அவன் லூஃபியோட குரூ மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையா அவன் கண்ணு முன்னாடியே அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கான். லூஃபியும் கத்துன்னு கத்துவானே தவிர அவனால எதுவுமே பண்ண முடியல. கடைசியில எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டானவன அடிச்சு புடிச்சு கத்திட்டு எந்திரிப்பான். என்னன்னா கனவு, அட நிஜத்திலயும் இதான நடந்துச்சு. போவா பாத்துட்டு கத்திக்கிட்டே கிடந்தேன்பா. கனவுல என் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தேன் அதான்னு சொல்லி அப்படியே சோகமா உட்கார்ந்து இருப்பானா. அவனை பார்த்துட்டு போவா அவனை எப்படி சேர பண்ணலான்னு யோசிப்பான். ஏன்னா அவன் கவலையா இருக்கிறது இவனுக்கு கவலையா இருக்கு. வேணும்னா பக்கத்துல போய் உட்கார்ந்து கோபாய் நீ ஒண்ணு கவலைப்படாதே, ஃபர்ஸ்ட் நம்ம உன்னோட அண்ணனை போய் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்த போலாம். நீ தனியாள் இல்லே, உனக்கு நான் இருக்கேன் கோபால், நான் இருக்கேன் அப்படின்னு அவன் ஆறுதல் சொன்ன உடனே, ராதா நீ இருக்கியா, இவ்வளவு நேரம் ஆயும் நான் அதை நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டேனே, நீ என் பக்கம் இருக்கிறது எனக்கு தான் சந்தோஷம்னு சொல்லி போவாவை பாராட்டுற மாதிரி யோசிச்சு பாப்பா. அவளாதான் அவளுக்கு வெக்கம் தாங்க முடியல. ஐயோ கோபால் எனக்கு வெக்கமா வருதுன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். லூஃபி பார்த்துட்டு அம்மாக்கு என்னம்மா மக்க மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கே, மூளையில கலங்கிருச்சான்னு கேப்பான். அப்படியே கட் பண்ணி சில பல நாட்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதான் நம்ம லூஃபி அந்த அமேசான் லில்லி ஐலாண்ட்ல வந்து விழுந்தால, சோ அந்த டைம் அப்போ நம்ம நமி அப்படியே மயக்கத்துல மேல இருந்து பேன்னு கீழே விழுறான். அவ விழுந்த இடத்துக்கு பக்கத்துலதான் ஒரு பெரியவரோட வீடு. பயங்கர சத்தத்தோட விழுந்த உடனே ஐயோ என்னாச்சு, என்ன வந்து விழுந்துச்சுன்னு சொல்லி பீதியாகி வந்து எட்டி பார்த்தா நம்ம நமி அப்படியே மயக்கத்துல கிடப்பான். அவளை தூக்கி கொண்டு வந்து பெட்ல போட்டுருவாரு. அவளும் நல்லா என்ஜாய் பண்ணி நாட்கணக்கா தூங்குவான். அப்படியே ஜம்முன்னு தூங்கி முழிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா எங்க இருக்கோம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பெரியவர் மூஞ்ச கொண்டு வந்து இடையில காட்டுவாரா. பயத்துல அவகத்தை அவளை பார்த்து அவருகத்தை. உடனே நமி அவளோட வெப்பன் எடுத்து ஒரே அடி, என்ன இப்படி அடிச்சிட்டான்னு புலம்பிட்டு இருப்பாரு. அவளுக்கு எங்க இருக்கா என்னன்னு ஒண்ணும் தெரியல. நான் எங்க இருக்கேன்பா, வேற எங்கேயும் இல்லம்மா, என் வீட்டுலதான் இருக்கேன், கொஞ்சம் சைலண்டா இருந்து சொன்னா கேட்க மாட்டான். கத்துன்னு கத்திட்டு நான் இங்க இருந்து தப்பிச்சு போறேன்ட்டு வேகமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பா. பாவம் அவளால நடக்க முடியாம போத்துன்னு விழுந்துருவா. ஆமா ரொம்ப நாளா மயக்கத்திலே இருந்திருக்கால. அந்த பெரியவர் எவ்வளவோ சொல்லுவாரு, நீயும் சரியில்லை, வெளியில வெதரும் சரியில்லை, அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு. ஆனா எங்க கேட்டா வாய மூறா கிளவா, நான் இங்க இருந்து உடனே போய் ஆகணும். ஆமா இப்ப நான் அங்க இல்லன்னா அவங்களால அங்க இருந்து வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னா இப்ப உடனே ஆக்கிபலகோக்கு போய் ஆகணுமே. டே கிளவா என்னைய தடுக்காத, குறுக்க வந்தானா பொழந்துருவேன்னு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு கிளம்புவா. அவரு எவ்வளவு பேசி பாப்பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதாமா பாக்குறேன், இந்த அடி அடிக்காத என்னால தாங்க முடியலன்னு. ஓயா கிளவா அப்படின்ட்டு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து பயங்கரமா மூச்சு வாங்குவா. ஏன்னா அங்க நடந்த சம்பவத்தை நினைச்சு அவ இன்னும் பயத்துலதான் இருக்கா. அந்த வயசானவரு இவளை பார்த்து பயத்துல இருப்பாரு. பக்கத்துல போனாலே கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிறாளேன்னு. அதுக்கப்புறம் அவ ஆயுதத்தை அப்படியே ஓரமா வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துருவான். அப்ப அந்த பெரியவரை நைஸா கூப்பிட்டு, நீ ஸ்கையில தான் இங்க பறந்து வந்தேன் பாரு, அப்படியா இப்ப அதுக்கு என்னன்னு கேப்பான். கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருந்தீன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் பாரா. அவரும் சரி ஓகே பாரு. அப்புறம் என்ன அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுப்பாரு. நமிய காப்பாத்தி வீட்டுல படுக்க போட்டாருல, அதுக்கப்புறம் அவர் 2 நாள் தூங்கி இருக்கான். இதுல இருந்தே அவருக்கு நல்லா தெரியுது இவளுக்கு ஏதோ மோசமான சம்பவம் தான் நடந்திருக்குன்னு. உடனே அப்படியே சோகமாவாளா, அதை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு டடான்னு சொல்லிட்டு ஒரு கயிறை காட்டுவாரு. அதுல பார்த்தா 4 நாட்ஸ் போட்டிருக்கும். இதுதான் விண்டு நாட்ஸ் ஆமா. இப்ப பாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாட்டை இழுப்பாரு, நேராயிரும். அப்போ பொறுமையா காத்தடிக்கும். செகண்ட் நாட்டை டப்புன்னு இழுத்த உடனே அது அண்டை ஆகுமா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காத்தடிக்கும். 3வது நாட்டை எடுக்கும் போது பயங்கரமான காத்து. அந்த காத்துல இவங்க டைனிங் டேபிளோட சேர்த்து நமியும் பிச்சுக்கிட்டு போய் விழுவா. அவளாதான் தலையிலேயே ஒரு போட போட்டு ஏன்டா கிளவா இப்படி உசுர வாங்கிட்டு இருக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அவளை சேர பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணாரு. கடைசியில அவகிட்டயே செருப்படி வாங்குற நிலைமை ஆயிருச்சு. நீ பண்ணதெல்லாம் போதும், இனி ஒரு சேரப்பம் பண்ண வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த டோரை திறந்துட்டு வெளியில வந்து பார்த்தா பயங்கரமா காத்து மழை. அவளால ஒழுங்கா ஆப்போசிட்ல பார்க்க கூட முடியல. பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பா. எப்படியாச்சும் திருப்பி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சேரணும்னு சொல்லி. அந்த டைம் காத்துக்கு பெரிய சைஸ் ஜாடியெல்லாம் உருண்டு வந்து இடிக்க வரும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆவா. அப்படியே வலிக்கு விட்டு சகதியில விழுந்துருவா. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு சுத்தி பாப்பா. பார்த்தா பயங்கரமா கருமேகம் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்குது. காத்து வேற லெவல்ல அடிக்குது. அதையெல்லாம் வச்சு பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு பெரிய சைக்ளோன் ஒண்ணு வரப்போகுதுன்னு. வெளியே இருந்தா கண்டிப்பா நம்ம செத்து போயிருவோம்னு சொல்லி அடிச்சு புடிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடிடுவா. உடனே அந்த பெரியவரை, நான் தான் ஒட்ட முதலே சொன்னல, தேவையில்லாம வெளியே போய் பாரு ஃபுல்லா சகதி அப்பிட்டு வந்திருக்க, போய் நல்லா குளி, நான் அதுக்குள்ள உன்னோட துணி எல்லாத்தையுமே காய வச்சிடறேன் பாரு. அவடே தாத்தா இப்ப வரது சாதாரண மழையும் காத்தும் இல்ல, பெரிய சைக்ளோன் ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு பீதியா எமோஷனலோட சொன்னா. என்னமா சொன்ன, காது கேட்கலாம் பாரு, காண்டாயி கத்துன்னு கத்துவான். அட விளக்குன்னு மறுபடியும் நான் முதல்ல இருந்து சொல்லணுமா, பெரிய சைக்ளோன் ஒண்ணு வரப்போகுது அப்படி இப்படின்னு கத்துவா. ஆனா அந்த ஆள்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஓ அப்படியா அப்படின்னா ஸ்கைல இருந்து யாராச்சும் ஒருத்தர் விழுவாங்க, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு போவாரா. நமி காண்டாயி போவா. கிளட்டு பயல பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கியா, இருறா குளிச்சுட்டு வந்து கவனிச்சுக்கிறேன்னு குளிக்க போயிருவா. இந்த கிழவனுக்கு என்னன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஷவரை ஓபன் பண்ணுவா. அப்படியே மேகம் ஃபார்ம் ஆகி அந்த மேகத்துல
பக்கத்துல இருந்து சூடான தண்ணி வரும். என்னையா நடக்குதுங்கன்னு கேட்டா, மறுபடியும் நீ வீல அந்த பக்கமா திருநீனா உனக்கு சூடான காத்து வரும் பாரு. அந்த டைமுங்கும் போது இவர் அங்க ஏதோ ஒரு மிஷினை வச்சு அவர் துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி நல்லா ஜம்முன்னு குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே பெரியவர் டீ போட்டு கொடுப்பாரு. பட் அண்ணே கட்டுப்பாயி கத்துன்னு கத்துவான். பின்ன பெரிய சைஸ் சைக்ளோன் ஒண்ணு வருதுன்னு சொல்லியிருக்கா. இந்த கிழமை உட்காந்து ரிலாக்ஸா டீ குடிச்சிட்டு இருந்தான்னா காண்டாவாலா மாட்டாளா? அவரு ஒண்ணும் பயப்படாத, ஒண்ணும் ஆகாதும் பாரு. வெளியில பார்த்தா பயங்கரமான காத்து, லைட்டு கம்பம் எல்லாம் அப்படியே சரிஞ்சு நிற்கும். அந்த அளவுக்கு போர்ஸ். சொல்ல போனா வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் கண்ணா பின்னான்னு கடக்கு முறக்குன்னு ஆடிட்டு இருக்கும். ஆனா அந்த கிழமை எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியா டீ குடிச்சிட்டு இருப்பான். நம்ம நமிக்கு மட்டும்தான் பீதி. திடீர்னு அந்த ஆளு கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுமா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில டோரை திறந்துகிட்டு போவான். அவரை சுத்தி ஏதோ பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகும். காத்து புயல் மழைன்னு எதுவுமே மேல வந்து படாது. அவர் பாட்டுக்கு எங்கேயோ போவாரு. அதே கிழவா எங்கய்யா போறேன், நானும் வரேன்னு சொல்லிட்டு வர ட்ரை பண்ணுவா. ஆனா நமி மேல மழை தண்ணின்னு எல்லாமே படும். அடிக்கிற காத்துக்கு அவளால ஓட முடியாது. அதுலயே நல்லா தெரிஞ்சு போச்சு கிழட்டு பையன் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பண்ணியிருக்கான்னு. உடனே என்ன பண்ணுவா, வீட்டுல ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கான்னு சொல்லி எல்லா இடத்தையும் பயங்கரமா செக் பண்ணி பாப்பா. அப்ப அந்த டைம் அந்த கிழவன் கைத்தை வச்சு வித்தியெல்லாம் காட்டினால அந்த கயிறு அங்க இருக்கதா பாப்பா. இது போதும்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த புயல் காத்துல அப்படியே மெதுவா நடந்து வருவா. அப்படி வந்தவ கொஞ்சம் ஹைட்டான இடத்துல போய் நின்னுட்டு அவளோட வெப்பனை யூஸ் பண்ணி ஹாட்டான ஏரை கொஞ்சம் கொஞ்சமா மேல தள்ளி விடுவா. சூடான காத்து மேல போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த கிளவுட்ஸ் எல்லாமே கலைஞ்சிரும்ல. ஆனா இந்த காத்து சுத்தமா பத்தாது. அதனாலதான் அந்த கைத்தை யூஸ் பண்ணி ஒரு இழுப்பா மொத்த நாட்டுமே அட்ட டைம்ல டப்பு டப்பு டப்புன்னு விட்ட உடனே பெரிய சைக்ளோனே கிரியேட் ஆகி மேல இருக்க அந்த கருமேகத்துல போய் சும்மா சட்டுன்னு அடிக்கும். அடிச்ச அடுத்த செகண்டே உள்ள இருந்து பயங்கரமான ஒரு இடி. அவ்வளவுதான், அப்படியே கிளவுட்ஸ் எல்லாம் கலைஞ்சிரும். என்ன பிளாஸ்ட் ஆன போர்ஸுக்கு நமி தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்தா கிளவுட் சும்மா சூப்பரா நார்மலா மாறிடும். என்ன இங்க பார்க்கும்போது கிளவுட்ஸ் எல்லாமே பக்கத்துல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அந்த பெரியவர் வந்து பார்த்துட்டு என்னமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து கேட்பாரா. நான் உங்க நாட்டை யூஸ் பண்ணிட்டேன்னு காட்டுவா. ஒரு டைம் தான் பார்த்த பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி பாராட்டி தள்ளுவாரு. இப்ப என்னன்னா நமிக்கு இந்த இடத்த விட்டு போகணும், எங்க இருக்கேன்னு தெரியலன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவா. என்னடானா இப்ப நமி இருக்கிறது வேற எங்கேயும் இல்ல, ஸ்கை ஐலாண்டுல. இந்த இடத்தோட பேரு வெதரியா, ஒரு சின்ன ஸ்கை ஐலாண்டு. இங்கதான் வெதர்ல என்னென்னலாம் நடக்குதுங்கிறத சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணுவாங்க. சைக்ளோன் நல்லா வந்துச்சு, ஆனா சடனா காணாம போயிருச்சு. யார் இந்த வேலையை பார்த்தான்னு அப்படியே பேந்த முழிப்பாரு. நம்ம புள்ளதான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான்னு அவருக்கு தெரியல. சரி, மொத்தத்துல நமி இந்த ஸ்கை ஐலாண்ட்ல வந்து மாட்டியிருக்கா. சோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவ பேந்த முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.